பல வருடங்கள் முடிய போகின்றன. அவர்களுக்கு தற்போது ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் இதையவே என்னால் தாங்க முடியலைங்க, இதில் நான் ஜென்ம சனியை தாங்குவோனா அப்படின்னா தாங்கி தான் ஆகணும். அவர்களுக்கு ஏற்ற தசாபுத்திக்கு ஏற்றவாறு இந்த சனியோட ஆதிக்கத்தில் உள்ள பலன்களை நீங்கள் பெறுவீங்க. சரிங்களா? பொதுவாக இதுவரை இந்த மீனராசிக்கு 12 இருந்த சனி விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி கும்பத்திலிருந்து ராசிக்குள் வருகிறார். அதாவது குருவின் வீடான மீனராசிக்கு வருகிறார். மேலும் தான் இருந்த இடத்தில் இருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறார் முழு பார்வையாக. சனி 3ஆம் பார்வையாக 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் தைரிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். மேலும் 7ஆம் பார்வையால் 7ஆம் இடமான கடத்தர ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் கர்மஸ்தானத்தையும் பார்க்கிறான்னு சொல்லலாம். மேலும் உங்கள் ராசிக்கு 2.5 ஆண்டு காலம் ஜென்ம சனி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சனி பகவான் தன்னுடைய ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போவதால் பெரிய அளவில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகரம், கும்பம் சொந்த வீடு, லாபாதிபதி விரையாதிபதி ஜென்மத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு அதில் சில ஒரு லாபமும் ஏற்படும். 2ஆம் பாதியில், முதல் பாதியில் சிறு நஷ்டங்களையும் கொஞ்சம் கொடுப்பார். நஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு லாபத்தை கொடுப்பார், கணிசமான ஒரு லாபத்தை கொடுப்பார். சரிங்களா? அதே நேரத்தில் சில தடுமாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். மேலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. ஒரு கவனமாக ஒரு முடிவு எடுங்க. உங்கள் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்கன்னா, இல்லை உங்களுடைய மனைவி அவங்கக்கிட்ட நல்லா ஆலோசிங்க. ஒரு தடவைக்கு ஒரு 10 வாட்டி நல்லா கேட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணுங்கள். எதையாச்சும் தெரியாதனமாக காலை விட்டு மாட்டிக்காதீங்க. சரிங்களா? அதுதான் சொல்ல வரேன். எந்த விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி தீவிர சிந்தனையும் மனக்குழப்பமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் கடும் முயற்சிக்கு பின்னர் தான் செய்ய முடியும். மேலும் முக்கிய விஷயங்களை சரியான முறையில் திட்டமிட்டு செய்யவும், குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை உண்டாக்கவும் இந்த பயிற்சி உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். பிற்பகுதியில் பல நாட்களாக புரியாமல் இருந்த விஷயங்கள் கூட எளிதில் புரிய வரும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவும். வீண் வாக்குவாதங்கள் எவரிடமும் வேண்டாம். நண்பர்களுக்கும் இப்போது விரோதிகள் ஆவார். உங்களோட ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு பெரிய விரோதிகளாகிடுவாங்க. நம்பாதீங்க. சரிங்களா? மேலும் சற்று எச்சரிக்கையாக இருங்க. உடல் உபாதைகள், பிடிகள் ஏதேனும் இப்போது எதுவும் உங்களுக்கு தென்படுற மாதிரி இருந்தால் உங்களுடைய குடும்ப மருத்துவரிடம் சென்று ஆலோசித்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கங்க. சரிங்களா? அதே நேரத்தில் முன்னேற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு பயணங்கள் சாதகமாக அமையும். உடன்பிறப்புகளுக்கு நன்மை செய்ய முடியும். கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் தவிர்ப்பது இக்காலத்தில் மிகவும் நல்லது. அதே நேரத்தில் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் அவஸ்தைப்படுறோம்ல, அது மாதிரி நடந்தே தீரும். நான் என்னதான் இந்த பலனை உங்களுக்கு சொன்னாலும் சனியினோட தாக்கத்தில் இந்த பலன்கள் நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க. 100க்கு 100%. சரிங்களா? அதே மாதிரி குடும்பத்தில் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பிற்பகுதியில் வெளிநாடு செல்லும் எண்ணம் அடிக்கடி மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே போமா, இங்கே போமா, அவன் கூப்பிட்றான், இவன் கூப்பிட்றான், இங்கே ஏதாச்சும் ஒரு எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும். ஒரு ஐடியா ஒன்று வரும். சரி, ஒரு நாள் இங்கே இருந்துட்டோமே,
கொஞ்ச நாள் குடும்பத்தை விட்டு வெளியில் சென்று விட்டு ஏதாவது நம்ம சம்பாரிச்சுட்டு ஊருக்கு வருவோங்கிற மாதிரி ஒரு மனசு தோன்றி நம்ம வெளியில் போவோம். அதே நேரத்தில் திருமணத்தில் இப்போ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவங்களுக்கெல்லாம், இந்த ராசியில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த கொஞ்ச நாளில் திருமணம் ஆகிடும், கவலைப்படாதீங்க. அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு சில யோகாபாடு சில யோகமான திசைகள் எதுவும் இருந்தால் இன்னும் உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். சரிங்களா? மேலும் நல்ல உடலில் ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நடங்க, நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க, இல்லை யோகா பண்ணுங்கள். உடலுக்கு சம்மந்தமாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ காலையில் பண்ணுங்கள், இல்லை மாலை பண்ணுங்கள். உடல்நிலையை நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? அதே நேரத்தில் வேலையில் இருக்கவங்க மன நிம்மதியை தருவார். வேலையில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அதே வேளையில் பதவி உயர்வுடன் இது சேர்ந்து தன நிலையிலும் உயர்வு ஏற்படும். உத்தியோகத்தில் வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள். ஐடியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் லோடு வந்துக்கிட்டே இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். தூக்கி போட்டு போயிடலாமாங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு போவீங்க. அப்படிலாம் போயிடாதீங்க, சற்று சமாளித்து வாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் திட்டமிட்டபடி ஒரு சிறிய ஒரு முதலீட்டில் புது தொழில் ஒன்றை தொடங்க இந்த காலம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதை ஆரம்பித்து அதில் ஒரு சில முன்னேற்றங்கள், நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். 100க்கு ஒரு 40% மட்டும்தான் உங்களுக்கு தரும் பலன். இதுக்கு சனீஸ்வர பகவான சனிக்கிழமை மேசராசிக்கு சொன்னது போல் வழிபட்டுக்கிட்டு வாங்க. சைவமாக சாப்பிட்டு விரதம் இருந்து சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து எள்ளு வச்சு படைச்சு, மேலும் அந்த அர்ச்சனையை ஐயர்கிட்டே கொடுத்துடாம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அந்த பிரசாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. இதை மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க. கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருக்கும் இந்த ஜென்மச்சனிங்கிறது. அவர் ஜாதகத்துக்கு ஏற்றது போல் இந்த திசா புத்தி, சுபகூரிய புத்தி இல்லை யோகமான திசா புத்திகள் எது நடந்தால் இந்த பாதிப்புகள் ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு திசையும் பாவியாக இருந்து புத்தியும் பாவியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, திசாநாதன் பாவியாய் சேர்ந்த புத்திநாதன் நச யோகக்காரரை நன்றி எறிந்த கொடுத்த தெராசு நிலை அளிப்பார் சாற்று. நம்மளால் மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது, நடுவில் நிற்கிறோம்ல தெராசு மாதிரி, அது மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு. சரிங்களா? எனவே தெய்வ வழிபாடை பண்ணிக்கிட்டே வாங்க. நன்றி, பார்ப்போம். மீண்டும் சொல்கிறேன், இந்த சனிப்பெயர்ச்சி பலன் சொன்ன பிறகு அடுத்த வருடத்திற்கான குரு பயிற்சி பலனையும் நாம் மிக விரைவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? எனவே நன்றி, வணக்கம்.